அன்புள்ள நண்பர்களே வணக்கம். இந்த பதிவில் அஸ்வினி முத்திரையை பற்றி அஸ்வினி முத்திரை அப்படிங்கிறத பற்றி 100 தெளிவாக சொல்லியிருக்கேன். கவனமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக ஒரு 5 நிமிடம் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். அப்புறம் நண்பர்களே, ஃபஸ்ட்டு காமெண்டில் அஸ்வினி முத்திரை அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அந்த ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது, அவசியம் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அஸ்வினி முத்திரை சந்தேகம் அப்படின்ட்டு ஒரு அருமையான வீடியோ இருக்குது, அதையும் பாருங்கள். பிரியமான நண்பர்களே, இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. சொல்லுங்கள். ஐயா, நான் ஆந்திராலேருந்து பேசுகிறேன் ஐயா. நான் ஸ்ரீகாళஹஸ்தி, எங்கள் ஊர். உங்கள் வீடியோஸ் எல்லாம் நான் ரெகுலராக பார்த்துட்டே இருக்கேன். அப்படியா? சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வர்ற வீடியோ மொத்தம் பார்த்துட்டே இருக்கேன் ஐயா. ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அது நான் யூஸ் பண்ணும்போது அது ஃபீல் பண்ண முடியுது. அதெல்லாம் அது உங்ககிட்ட டைரெக்டாக ஒரு வாட்டி பேசினா இன்னும் நீங்கள் நல்ல விஷயம் சொல்லுவீங்க, அதனால ஃபோன் பண்ணேன் ஐயா. கிட்டத்தட்ட எல்லாமே தான் சொல்லியிருக்கேன், வெளிப்படையாக சொல்லிட்டேன். ஐயா, இது எங்கே போனாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்கண்ணா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கேயும் நானும் அலைஞ்சிருக்கேன் ஐயா. இந்த அளவுக்கு பாயிண்டாலாம் யாரும் சொல்லவே மாட்டாங்க வெளிப்படையாக. ஆமாய்யா, ஆமாய்யா. நம்மளை வளவளன்னு பேசி உழைப்பு விட்டுக்கிட்டே இருப்பாங்க, உழைப்பிக்கிட்டு ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஆமாய்யா, மெயின் விஷயம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓரளவுக்கு ஒரு சில பாயிண்ட் சொல்லுவாங்க அவங்க கேட்கறதுக்கு. அதுக்கு மேலே இதுதான்ப்பா, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, இந்த பாயிண்டாக பிடிச்சிக்கோ, நல்லா ஷார்ப்பாக மாறு, நல்லா வா, மேலே வா, அப்படி சொல்லவே மாட்டாங்க. ஆமாய்யா. அந்த அஸ்வினி முத்திரை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஆமாம். அது கரெக்டாக எப்படி பண்ணணும் சொல்லிட்டு ஒரு வாட்டி டைரெக்டாக அவங்க வாயால் கேட்கலாம்னு சொல்லி கூட பண்ணையா. அதான் நான் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன், நேற்று நினச்சேன், இன்னைக்கு கூட நினச்சேன். அந்த அஸ்வினி முத்திரையை பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் யாருமே கேட்கல. அந்த அஸ்வினி முத்திரையை பற்றி யாருமே சரியாக கேட்கல. பெரும்பாலும் அது செய்யறதே இல்லை. எவ்வளோதான் விளக்கம் சொன்னால் கூட அந்த அஸ்வினி முத்திரை பெரும்பாலும் செய்யறதே இல்லை, ரெகுலராக யாரும் செய்யறதே கிடையாது. எனக்கு தெரியும். அதில் என்ன ஒரு ரகசியம்னாக்கா, அது கேட்டால் தான் விளக்கம் சொல்ல முடியும். நான் ஓரளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். இருந்தாலும் நாங்கள் செஞ்சு பார்த்தோம், அதில் எனக்கு சந்தேகம் வருது, அப்படி கேட்டால் தானே சொல்ல முடியும். ஆமாய்யா. அதாவது அதில் ஒரு மெயின் பாயிண்ட் என்னன்னா, நம்ம இப்போ தெய்வம், அதாவது சிவன் அப்படின்னு நினைக்கிறோம். சர்வம் சிவமயம், அவர் தவிர வேறு எதுவும் இல்லை, புரியுதா? அப்படிங்கும்போது நம்மளுடைய உங்க வார்த்தை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கலாமா? தாராளமாக செஞ்சுங்க. நன்றி ஐயா, நன்றி. ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் ஐயா. இல்லை, இது வீடியோ வந்துடும், வீடியோவே வரும் ஐயா. நம்ம பேசுறத வீடியோவே போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது யாருமே சந்தேகம் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் நான் அதாவது தனிப்பட்ட முறையில் வீடியோவை போடணும். இது அஸ்வினி முத்திரை சந்தேகன்ட்டு ஒரு வீடியோ போடணும்னு தான் இன்னைக்கு கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா இப்போ நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா. அது இந்த புருவ மத்தியிலையும் சிவன் இருக்காரு, பொட்டு வைக்கிற இடத்துலையும் சிவன் இருக்காரு ஐயா. உச்சந்தலையிலையும் இருக்காரு, அந்த மையத்திலையும் சகஸ்காரம் அங்க தலைக்கு மேல ஐயா, தலை உச்சி அதுக்கு மேலேயும் அவர் இருக்கிறாரு. வானமண்டலத்திலும் இருக்கிறாரு, புரியுதா? சந்திரன், சூரியன், நட்சத்திரம், அது தாண்டி வெட்டவெளி இருக்கு. வெட்டவெளியில அந்த ஒரு மேல ஒரு உயரமான இடத்துல சிவலோகம் இருக்கு. அதான் நம்ம உண்மையான வீடு, நம்மளோட வீடு அதுதான். அந்த சிவலோகத்துல சிவன் இருக்கிறாரு, சரிங்களா? அது கூட இந்த மெட்ராஸ் சாமியார் கூட இப்ப கூட கேட்டுருந்தேன், ஒரு நிமிஷம் கேட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னா, பக்கத்துல இருக்கிறாரு, அவருடைய அளவு ஒரு ஜான் தான் சொல்றாரு. பாருங்க, ஒரு ஜான் தான் யா சிவன்கிறது, ஒரு ஜான் தான் அவருடைய பவர். அவரு கண்ணுக்கு தெரியாத புள்ளி. அவர் ஒரு அடிக்குள்ள அந்த ஒரு அடி தான் அவருடைய அகலமே. அவருடைய அகலம் எவ்வளவு? சிவனுடைய அகலம் எவ்வளவுன்னா 1 அடி தான். 1.25 அடி உயரம், 1 அடி அகலம் தான் ஒரு சிவன் இருக்கக்கூடிய அந்த ஒளி. அந்த ஒளியை சிவப்பா இருக்கக்கூடிய அந்த ஒளியை சுற்றி ஒரு வானவில் மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். அதுல இருந்து ஒரு பவர் வந்துகிட்டே இருக்கு, ஒரு கரண்ட் மாதிரி ஒரு பவர் வந்துகிட்டே இருக்கு. அதுதான் சிவன் சொல்லி அவர் சொல்றாரு. அது நம்ம கிட்டே இருக்கு, உனக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்காரு, மறைஞ்சிருக்காரு
அப்படிப்பட்ட ஒரு ஜான் ஒரு அடிக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சிவ ஒளி ஆகப்பட்டது அந்த சிவம்ங்கிறது அந்த கடவுள் சிவம் சிவம் அது வந்து உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு, உங்களுக்குள்ளேயே மறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மெட்ராஸ் சாமியார் இருக்காருல்ல, நித்யானந்தாவா அவரு பேர் பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அதான் அந்த மெட்ராஸ் பக்கத்துல கூட டெத் ஆயிட்டாரே, கோயில்லாம் கட்டிட்டு ஒரு மாசத்துல நித்யானந்தா ஒரு மாசத்துலயே டெத் ஆயிட்டாரு. பாவம், என்னன்னு ஒன்றும் புரியல. ஆமா, அவர் மெத்தட் ஒன்னு சொல்றது, ஒவ்வொரு படிக்கட்டா சொல்றாரா என்ன சொல்றாருன்னு தெரியல. அவன் ஒவ்வொரு படியா சொல்லுவார் போல இருக்கு. அவரும் அதான் சொல்றாரு, ஆக்கனே தான் சொல்றாரு. ஆரம்பத்துல வர்றவங்களுக்கு ஏதோ பக்தியில வர்றவங்களுக்கு இந்த மாதிரி முதுகு நினைச்சுக்கோ அப்படின்னு ஏதோ சொல்லுவார் போல இருக்கு. அது வெளிப்படையா அவங்க சொல்ல மாட்டாரு. அதெல்லாம் டீச்சர்னு சொல்லிட்டு சொல்றாரு. வர்றவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கட்டிட்டு 1000 ரூபாய் பணம் கட்டி டீச்சர் மாதிரி கொடுப்பாராட்டுக்கு. அது மாதிரி அது என்னன்னு தெரியல. ஆக மொத்தம் வந்து நம்ம சப்ஜெக்ட் வருவோம். அஸ்வினி முத்திரை அப்படின்னாக்க முதுகு தண்டுலயும் சிவன் இருக்காரு. நம்ம வந்து அங்க முதுகு தண்டு வடத்துல சிவன் மறைஞ்சிருக்காரு அப்படிங்கறத நம்பணும். புரியுதா உங்களுக்கு? சில பேருக்கு டக்குன்னு உணர முடியும், முதுகு தண்டுல சிவன் இருக்கிறத நம்புவாங்க, உணருவாங்க. சில பேர்த்தால உணர முடியாது டக்குன்னு. அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா, தண்டு வடத்தின் கீழ்பகுதியில மூலாதாரத்துல சிவன் இருக்கிறாரு, அங்க இருந்து நிலை கொண்டு இருக்காரு, அவர் மறைஞ்சு இருக்காரு, அவர் இருந்துகிட்டு தான் நம்மளுடைய உடம்பே எல்லாமே இயக்கிக்கிட்டு இருக்காரு, நமக்குள்ள மறைஞ்சு இருக்காரு. அப்படி இருந்துகிட்டு தான் நம்ம எல்லா இயக்கமும் நடந்துகிட்டு இருக்கு. அங்கதான் மையம் கொண்டு இருக்காரு. அங்க மையம் கொண்டு எல்லா உடம்புல இருக்க ரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், அத்தனை இயக்கமும் சிந்தனைகள் எல்லாமே அவர் தான் இயங்கிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் அந்த மூல ஆதாரம் அப்படிங்கிறது, அவர் தான் சிவன் தான் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். ஆமத்தான் வந்து முதுகு தண்டுல அவர் இருக்கிறாருன்னு நம்பணும். அங்க இருக்கிறாரு, நம்ம வந்து அங்க அந்த முதுகு தண்டு நினைச்சு சும்மா இருக்கணும். அப்படியே அங்க சிவன் இருக்காருன்ட்டு அப்படியே அந்த முதுகு தண்டாவே மாறணும். முதுகு தண்டின் கீழ் பகுதி இருக்குல்ல, அந்த முதுகு தண்டாவே நம்ம மாற முயற்சிக்கணும். அப்புறம் முதுகு தண்டா மாறுறோம், ஆனா அங்க சிவன் இருக்கனால அந்த சிவனாவே மாறணும். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த சிவன் வந்து இருக்கிறாரு, இருக்கிறாருங்கிறத கன்ஃபார்மா நம்ம உறுதிப்படுத்திக்கணும். நம்பணும், உறுதிப்படுத்திக்கணும். அங்க இருக்கிறாரு, அந்த சிவனா நம்ம மாறணும். அப்படியே மனசு மாறிட்டோம்னா, அவராவே மாறும் போது மனசு அப்படி நின்று போயிடும். ஈஸியா மனசு நின்று போயிடும். அந்த மூலாதாரத்துல அந்த முதுகு தண்டின் கீழ்பகுதி அந்த பகுதியில வந்து மனசு அப்படி நின்றோம். அப்படியே நில்லுங்க. அப்படியே நின்னதுக்கு அப்புறம் அந்த ஆசன வாய் இருக்கு இல்லையா, இந்த மலது வாரம், அதை வந்து ஒரு 10 தடவை அல்லது 20 தடவை, உங்களுக்கு ஒன்றும் கணக்கு இல்லை, உங்களால முடிஞ்ச வரைக்கும் சுருக்கி விரிக்கிறீங்க. அந்த சிவமா மாறிட்டீங்க. இப்ப தண்டு வடமா மாறுறீங்க, தண்டு வடத்தின் கீழ்பகுதியா மாறுறீங்க, அங்க இருக்க சிவமா மாறிட்டீங்க. அந்த மாதிரி கவனத்தை நிறுத்தி வச்சுட்டு பர்மனண்டா நிறுத்தி வச்சிருங்க. அப்படியே நிறுத்தி வச்சுட்டு அங்க அப்படியே அந்த ஆசன வாய் பகுதி, அந்த ஆசன வாய் குதன்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து மலது வாரம், அதை வந்து நீங்க அப்படியே மெதுவா பொறுமையா சுருக்கி விரிச்சுட்டே இருக்கீங்க. ஒரு 20 தடவை உங்களால எவ்வளவு தோணுதோ முடியும் ஓரளவுக்கு சுருக்கி விரிங்க. அப்படி விரிச்சதுன்னா அப்படியே இழுத்து பிடிச்சுக்கணும். அப்படியே சுருக்கி பிடிச்சிட்டு அப்படியே சுருக்கி பிடிச்சிட்டு அப்படியே மூச்சு இழுக்கிறீங்க. மூச்சு இழுத்து அப்படியே ஹோல்டு பண்றீங்க. மூச்சு இழுத்து அப்படியே ஹோல்டு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இங்க இப்ப சிவன் கீழே இருக்காரு நினைச்சீங்களா, சிவன் இருக்காருன்ட்டு மூலாதாரத்துல அந்த தண்டு வடத்துல சிவன் இருக்காரு நினைச்சிட்டு இருந்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா அப்படியே தண்டுவோட வழியா அந்த தண்டுவோட வழியா அப்படியே தலை உச்சிக்கு போயிருங்க. ஆட்டோமேட்டிக்கா போகும், நீங்க போயிருங்க, அவ்வளவுதான். அந்த அங்க தண்டுவடத்தின் கீழ் பகுதியில சிவன் இருக்காரு, அப்படியே அங்கேயே இருந்தீங்க, தண்டுவடத்திலையும் நினைச்சிருந்தீங்களே, அந்த இது வந்து சிவன் வந்து இப்ப தலை உச்சிக்கு போயிட்டாரு. அதாவது உங்க கவனம் வந்து இப்ப தண்டுவடத்தின் கீழ் பகுதியில கவனம் அப்படின்னு மனசு நின்னுது இல்ல, அப்படியே அந்த கவனம் வந்து இப்ப தண்டுவடம் வழியா தலை உச்சிக்கு போயிடுச்சு. உங்களுக்கு இப்ப அந்த மூச்சு எடுத்து ஹோல்டு பண்றீங்களா, மூச்சு எடுத்து ஹோல்டு பண்ணும்போது அதுவும் அந்த ஞாபகத்தை மேல கொண்டு போயிருங்க. அவ்வளவுதான், மேல தலை உச்சிக்கு கொண்டு போய் வச்சுட்டீங்க. இப்ப அந்த ஞாபகத்தை தலை உச்சிலே வச்சுட்டு இப்ப சிவன் மேல இருக்கிறாரு அல்லது உங்க கவனம் மேல இருக்கு, எல்லாம் ஒண்ணுதான். இப்ப உங்க கவனம் வந்து தலை உச்சியில இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அந்த வாய் வழியா அந்த காத்தை வெளியே விட்டுருங்க. வாய் வழியா அந்த காத்தை வந்து பல்ல கொஞ்சம் லேசா இறுக்கி கடிச்சிங்க. பல்ல அப்படி லேசா வச்சுக்கிட்டு கடிச்சிக்கணும். கடிச்சிட்டு அந்த பல்லு சந்து வழியா அந்த காத்தை வெளியே விட்டுருங்க. அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. அந்த காத்தை ரிலீஸ் பண்ணும்போது அப்படியே அந்த கீழே சுருக்கி பிடிச்சிருந்தீங்க இல்லையா, சுருக்கி அந்த ஆசன வாயை அப்படி பிடிச்சிருந்தீங்களா சுருக்கி கீழே, அதையும் அப்படியே ரிலீஸ் பண்ணிடுங்க. அந்த காற்று வெளியே விட்டுருங்க. அப்படியே
ஆனா வந்து உங்க ஞாபகம் வந்து இப்ப ஆனா கவனம் வந்து தலை உச்சிலேயே இருக்கணும். தலை உச்சியில கவனத்தை வச்சுக்கிட்டு இது ரெண்டையும் ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படியே. தலை உச்சியில் கவனத்தை வச்சுக்கிட்டு இப்ப இந்த இழுத்த ஹோல்டு பண்ணோம்ல அந்த காத்தையும் வெளியே விட்டுருங்க. இந்த சுருக்கி பிடிச்சிருந்தீங்களா அந்த கீழே அதையும் அப்படியே ரிலீஸ் பண்ணிடுங்க, அதையும் விட்டுருங்க. இப்ப வந்து என்ன பண்ணுங்க, தலை உச்சியிலேயே இந்த கவனத்தை ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருங்க. தலை உச்சியில அப்படியே இருங்க, அவ்வளவுதான். அது அப்படி இருந்துட்டு அப்படியே அந்த பவர் அதிகமாயிருச்சு. இப்போ அங்க ஃபுல் பவர் வந்துருச்சு இப்போ. அப்ப அந்த தலை உச்சியில் இருக்க கவனம் இருக்கா, அது அப்படியே உடம்பு ஃபுல்லா அந்த எனர்ஜி பரவுதுன்னு நினைச்சுங்க. ஒரு பவர் மேல போயிருக்கு இல்லையா, கீழ இருந்து மேல போயிருக்கு. அதாவது கீழ இருந்து பவர் இழுக்கிறது இல்ல, கீழே இருந்த கவனம் கீழே நம்ம அப்படியே பர்மனண்டா வச்சிருந்தோம்ல, அப்படியே அந்த பவர் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்கா மேல போயிருக்கு. நம்ம ஒன்றும் இழுக்கிறது இல்ல. சில பேர் தம் கட்டி ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கிறேன்னு நினைக்கிறாங்க. ஒன்னும் இழுக்க வேண்டாம். அங்க பெரிய வச்சிருந்த கவனத்தை அப்படியே மேல கொண்டு வந்திருக்கோம். மற்றபடி ஒன்னும் இழுக்கல, காத்து இழுக்கல, பவர் எது அது ஆட்டோமேட்டிக்கா மேல வந்து நிக்குது. இப்போ நம்ம செய்யறத மட்டும் கரெக்டா செய்யணும். இப்ப நம்ம தண்டுவடத்தின் கீழ்பகுதியில நின்னோம்ல, சிவன் இருக்காருன்ட்டு அங்க இருக்காருன்ட்டு தண்டுவடத்தின் கீழ் போய் மூலாதாரத்துல நம்ம கவனம் இருந்தது இல்ல, அப்ப வந்து நம்ம சரியா செய்ய முயற்சிக்கணும். என்னன்னா நம்ம திருப்தியா இருக்கணும். திருப்தியா இருந்தா செய்யணும். திருப்தியா இருந்துகிட்டு இந்த செயலை மட்டும் சரியா செஞ்சா போதும். செஞ்சோம்னா கரெக்டா நம்ம பவர் ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆகும். பவர் அதிகமாகி மேல போயிடுது. மேல போய் இப்ப நிக்குது. இப்ப அப்படியே உடம்பு பூரா நினைச்சுங்க. இப்ப உடம்பு பூரா அப்படியே இப்ப ஒரு தண்ணி உடம்புல தலையில ஊத்துனா அப்படியே வலியும்ல, அது மாதிரி இப்ப அப்படியே பவர் உங்க உடம்பு ஃபுல்லா அப்படியே பரவுதுன்னு நினைச்சுங்க. அதை ஒரு நிமிஷம் அப்படி நினைச்சு பாருங்க. உடம்ப நினைச்சுங்க. நினைச்சிட்டு இப்ப திரும்பவும் தலை உச்சில இருந்துங்க. திரும்பவும் தலை உச்சில ஞாபகத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும், அல்லது உடம்புல ஒரு வலி இருக்கு, அல்லது ஒரு அடுத்தவங்களுக்கு ஒரு நோய் இருக்கு, அல்லது ஒரு கடினமான ஒரு பிரச்சனை இருக்கு, சரி ஆகணும். சரி கரெக்டா செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அல்லது சரியாகணும் அல்லது காரியம் நடக்கணும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த ஒரு விஷயத்த நினைச்சு பிரேயர் பிரார்த்தனை பண்றீங்க. அது நடக்கணும்னு நினைக்கிறீங்க, டக்குன்னு நடக்கும். அது எதுவா வேணா இருக்கட்டும், அது எதுவா வேணாலும் இருக்கட்டும். ஒரு எதிரியை கூட அடக்கணும் அப்படின்னு எதுவா வேணா இருந்தாலும் சரி, உடனே நடக்கும். உடனே ஆக்ஷன், அந்த செகண்டே நடக்கும். அப்படியே சார்பா போய் அடிச்சிடும். புரியுதுங்களா? இதை மட்டும் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா அடுத்தது அங்க போய் அமைதியா இருந்துட்டு ஒரு காரியம் எதுவா இருந்தாலும் சரி அதை ரொம்ப ஷார்ப்பா போய் அடிச்சிருந்துடும். இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. வேதாத்திரி மகரிஷி சொல்ல மாட்டாங்க. இந்த அதுல போன இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. இப்ப நான் சொன்ன மாதிரிலாம் சொல்லவே மாட்டாங்க. அவங்களால சொல்ல முடியாது. நான்லாம் ரொம்ப நாளா யோசனை பண்ணி கண்டுபிடிச்சி சொல்றேன். மக்களுக்காக சொல்றேன். மக்கள் பலன் அடையட்டுண்டு. இதெல்லாம் யாரும் சொல்லவே மாட்டாங்க. அவ்வளவுதான் யா. அதுக்கப்புறம் நீங்க அது மாதிரி ப்ரேயர் பண்ணிக்கலாம். உங்களோட பவர் வந்து 10 மடங்கா மாறிடும். ஆனா நீங்க அடக்க ஒடுக்கமா இருந்து மேலும் மேலும் அதை வந்து ரொம்ப உங்களுக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணி அதை வீணடிக்காம, அதாவது வீணான காரியங்களுக்கு செலவு பண்ணாம அல்லது தேக்கி வச்சுக்கலாம். தொடர்ந்து பண்ண இன்னும் அதிகரிக்கலாம். அந்த பவர் இன்னும் பல அற்புதங்களை செய்ய முடியும், அதிசயங்களை செய்ய முடியும் இதை வச்சு. அவ்வளவு பவர் இருக்கு. ஆமா, இதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. நீங்க எவ்வளவோ சாதனை பண்ணலாம் இதை வச்சு. ஆனா அது யாரும் செய்யறது இல்லை. அவ்வளவுதான். அது மாதிரி பயிற்சி சரியா செய்யறது இல்லை. அதனால பாதிப்புகள் தான் உங்களுக்கு ஏற்படுது. அதான் வேற ஒண்ணும் இல்லை. இதனால திரும்பவும் கேளுங்க. திரும்பவும் கேட்டு அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுட்டு கரெக்டா பண்ணுங்க. ஓகேவா? அது டெய்லி எத்தனை வாட்டி செய்யலாம் ஐயா? அது இதை வந்து இப்ப ஒரு தடவை செஞ்சிருக்கீங்க, தேவைப்பட்ட 2 தடவை செய்யலாம். காலையில, அதாவது இப்ப இதுல வந்து என்னன்னா சந்தேகம் கேட்கறாங்க. நீங்க கேட்ட மாதிரி தியானம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் தியானம் பண்ணிட்டு பண்ணலாமா, இல்ல தியானம் பண்றதுக்கு முன்னாடி பண்ணலாமான்னு சந்தேகம் கேட்கறாங்க. அப்படிங்கும்போது நீங்க தியானம் பண்ணி முடிச்சுட்டு 10 நிமிஷம் அல்லது 1/2 மணி நேரம் திருப்தியா இருந்து சிவனை வந்து தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த பயிற்சி பண்ண ஈஸியா இருக்கும், கரெக்டா இருக்கும். முன்னாடியே பண்ணா மனசு கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு ஓட பார்க்கும். தியானம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதை பண்ணினீங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம். அதே மாதிரி 2 தடவை செய்யலாம் இந்த பயிற்சி. ஒரு தடவை மேல கொண்டு போய்க்கிறீங்களா, அதே மாதிரி திரும்பவும் அதே மாதிரி 2 தடவை செய்யலாம். சரிங்களா? அதே மாதிரி நீங்க வந்து இந்த வஜ்ராசனம் சொல்லுவாங்க, வஜ்ராசனம்ட்டு, வஜ்ராசனத்துல கூட செய்யலாம். வஜ்ராசனத்துல 2 தடவை கூட செஞ்சுக்கலாம். அல்லது இந்த படுத்துக்கிட்டே கூட செய்யலாம். படுத்துக்கிட்டே வயிற்றுல வந்து கையை அப்படி வச்சுக்கணும், காலை 2ஐயும் மடக்கணும், காலை மடக்கி வச்சுக்கணும். காலை மடக்கி வச்சுட்டு 2 கையும் இப்படி சேர்த்து வச்சுக்கணும், தொப்புள் மேல மல்லாக படுத்துக்கணும். அந்த மாதிரி அது மாதிரி செய்யணும். அது நீங்க வேதாத்திரி மகரிஷிக்கு போய் கூட கத்துக்கலாம். ஆனா கத்துக்கிட்டாக்க அவங்க கரெக்டா சொல்ல மாட்டாங்க. ஓரளவுக்கு கத்துக்குங்க, அப்புறம் நம்ம சொல்றதை ஞாபகம் வச்சுங்க. அவ்வளவுதான். இப்ப நீங்க சொல்றது பிராக்டிஸ் பண்ணாலே போதும் இல்லையா? போதும்.
போதும் அது இதுவே போதுமே. போதும். ஆனா நீங்க வேகத்திரி மாதிரி சரி போய் கத்துக்கலாம்னு சொல்றேன். அதையும் ஒரு தடவை அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு அது உங்களுக்கு யூஸ் ஆகும் சில பாயிண்ட். அதனால தப்பு இல்ல. அதனால ஒன்றும் தப்பு இல்லை. அங்கேயும் இங்கும் போறதை விட ஒத்தரை நம்ம கரெக்டா புடிச்சுக்கினா நல்லா இருக்கும் இல்லையா? பிடிச்சிக்கங்க. நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நீங்க இன்னொருத்தர் ஒரு 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 விஷயத்த 2 3 பேர் சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு ஒரு நல்லா தெளிவாயிடும். சரி. அதான் வேற ஒண்ணும் இல்லை. இது சாப்பாடு உணவு முறை அதெல்லாம் எப்படி ஐயா இதுக்கு? உணவு முறைலாம் உங்களுக்கே தெரியும். உடம்பு எது ஒத்துக்கும் ஒத்துக்காது, எப்ப சாப்பிடணும். இப்போ தியானம் பண்றதுக்கு பண்ணி முடிச்சுட்டு இதை பண்ணுங்க. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட இதை பண்ணலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு செய்யுங்க. செய்யற மாதிரி இருந்தா சாப்பிட்ட உடனே செய்யக்கூடாது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு 3 மணி நேரம் கழிச்சு செய்யுங்க. தப்பு இல்லை. 2 3 மணி நேரம் கழிச்சு. அப்புறம் என்ன சொல்றாங்க, இதை பண்ணுனா சூடேறுதுங்கிறாங்க. அதே ஒரு பவர் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுறதுனால எனர்ஜி அதிகமாகும். அதனால எனர்ஜி அதிகமாகறதுனால சூடேற மாதிரி இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. அப்படிங்கும்போது கண்ட்ரோல் பண்றதுக்கு அதுக்கு குளிர்ச்சியா நம்ம இளநீ சாப்பிடலாம். அல்லது இந்த தொப்புள்ள நல்லெண்ணெயோ சுத்தமான எண்ணெய் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் வச்சுக்கலாம். இல்லைன்னா நல்லெண்ணெய் வச்சுக்கலாம். இல்லைன்னா விளக்கெண்ணெய் கூட வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். நல்லெண்ணெயை கரெக்டா சூடு பண்ணி நல்லெண்ணெய் கரெக்டா சூடு பண்ணி லேசா தேய்ச்சிட்டா போதும். சும்மா ஒரு லேசா தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் அல்லது 6 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்தா போதும். 1 மணி நேரம்லாம் இருக்கக்கூடாது. எப்பயுமே எண்ணெய் தேய்ச்சாலாம் 1 மணி நேரம்லாம் இருக்கக்கூடாது. சும்மா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் போதும். டக்குன்னு தலையை தேய்ச்சிட்டு உடனே ரெடி பண்ணி குளிச்சிடலாம். அதாவது தண்ணி 1 லிட்டர் நல்லா கொதிக்க வச்சு 10 லிட்டர்ல கலந்துக்கலாம். பூராமே சுட வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. 1 லிட்டர் நல்லா கொதிக்க வச்சு 10 லிட்டர்ல மிக்ஸ் பண்ணி அப்படியே குளிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எண்ணெயை கரெக்டா சூடு பண்ணணும். அது அதுக்கு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். போட்டிருக்கேன். அது அஸ்வினி முத்திரை சந்தேகம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல கொஞ்சம் நல்லா தெளிவா சொல்லியிருக்கேன். அதனால கூலிங்கா இருக்கணும்னா எல்லாம் சாப்பிடலாம். அல்லது உணவு முறையில நம்ம கொஞ்சம் இதை பண்ணிக்கலாம். ஒன்றும் அந்த அளவுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்பலாம் சூடாகி ஒன்றும் பண்ணாது. சில பேர்த்துக்கு கொஞ்சம் பாதிக்குதுங்கிறாங்க. இளநீ சாப்பிட்டுக்கலாம். இல்லைனாக்கா இந்த மாதிரி நல்லெண்ணெய் தொப்புல வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் இல்லைனாக்கா லேசா சூடு பண்ணி கரெக்டா சூடு பண்ணி கொஞ்சமா தேய்ச்சிட்டு டெய்லி கூட குளிக்கலாம். தப்பு இல்லை. லேசா ஒரு 5 நிமிஷம் தலை உச்சியில மட்டும் லேசா தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு உடனே சீக்கா போட்டு குளிச்சிடலாம். குளிச்சிட்டோம்னாக்கா தலை உச்சியில மட்டும் தேய்ச்சா போதும். வேற எங்கேயும் தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே உடம்பு கூலிங் ஆகிக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா மக்கள் தாறுமாறா செஞ்சு தப்பா செஞ்சு கடைசியில் அது செய்யறதே விட்டுறாங்க. அந்த மாதிரிதான் நடக்குது. இதோ எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாக்கா அது ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் தேய்ச்சிட்டு அதை வெளியே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மோசம். தலையில தேய்ச்சிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துருக்காங்க. உடம்பு பூரா தேய்ச்சிக்கிறது எல்லா வேலையும் பண்ணுவாங்க. பச்சை எண்ணெய் தேய்ப்பாங்க. சூடு பண்ணாம தேய்ச்சி குளிச்சா உடனே தூக்கம் வந்துடும். அப்படியே ரொம்ப மோசம் ரொம்ப சோர்வா தான் இருக்கும். ஆனா நீங்க சூடு பண்ணி குளிச்சீங்கன்னா உடனே சுறுசுறுப்பா இருக்கும். ஒரு ஒரு 2 நாளைக்கு நீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க. அதே மாதிரி நைட்டு நல்ல தூக்கம் வரும். நைட்டு தான் தூக்கம் வரும். பகல்ல தூக்கம் வராது. சூடு பண்ணி எண்ணெயை நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெயை கரெக்டா சூடு பண்ணி ஒரு 7 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம், அதுக்கு மேல 10 நிமிஷத்துக்கு மேல தேவையில்லை. 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம தலையில லேசா தடவிக்கணும். உச்சந்தலையில மட்டும் லேசா தடவிட்டு சீக்காப்பட்டு குளிச்சிட்டோம்னாக்கா நைட்டு மட்டும் நல்லா தூக்கம் வரும். பகலுக்கு சுறுசுறுப்பா இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மைண்ட் நல்லா வேலை செய்யும். கண்ணு நல்லா தெரியும். கண்ணு நல்லா கிளியரா தெரியும். நல்லா சுறுசுறுப்பா நம்மளால வேலை செய்ய முடியும். நல்லா இருக்கும். உடம்பு நல்லா கூலிங் நார்மலா இருக்கும். நல்லா இருக்கும். ஃப்ரெஷ்ஷா உடம்பு நல்லா இருக்கும். மனசு நல்லா இருக்கும். எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா இவங்க பச்சை எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுனால உடனே தூக்கம் தான் வரும். அது சரி, தப்பு, செய்யக்கூடாது. இதாங்க ஐயா அந்த உடம்பு சூடாகிறதுக்கு. அதுக்கு மேல நீங்க இந்த வெந்தயம்லாம் கூட சொல்றாங்க. வெந்தயம்லாம் சாப்பிட்டுக்கலாம். வெந்தயம் சாப்பிட்டா கொஞ்சம் கூலிங்கா இருக்கும். வெந்தயம் ஊற வச்சு இதோ அவங்க பண்றாங்க. எனக்கு தெரியல. வெந்தயம் வேணா சாப்பிட்டா கொஞ்சம் கூலிங் தான். உடம்பு நல்லதுதான் உடம்புக்கு. அது எப்படின்னு தெரியல. இன்னொரு சந்தேகம் ஐயா. இப்போ அடுத்தவங்கள பிரச்சனை நம்ம இதுல இது பண்ணணும்னா இது செஞ்சுட்டு அவங்க பிரச்சனை நம்ம தீர்த்தா அந்த கர்ம வினை நமக்கு ஆட் ஆகும் மாதிரி ஏதாவது இருக்குமா ஐயா? அதுதான் சொன்னேன். நீங்க எச்சரிக்கையா பண்ணணும். தேவையானதை மட்டும் பயன்படுத்தணும். தேவையில்லாம கசாம்சம் படுத்தீங்கன்னா அப்புறம் அது ரியாக்ஷன் ஆகும்ல. தேவையில்லாத எதையுமே தேவையில்லாத எதை செஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றோம், முக்கியமானதை இழந்துருவோம். தேவையானதெல்லாம் இழந்துட்டு தானே இப்ப தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கோம். எது அவசியம் தேவையோ, ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க நோயில, அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, அல்லது ஒரு மனைவி அல்லது பசங்களுக்கு ஒரு பிரச்சனை,
அது ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தை போக்கணும், நன்மை செய்யணும். நன்மை செஞ்சோம்னா நமக்கு நல்லது வரும். ஒண்ணு இல்லைங்க, இப்ப வந்து ஒரு ரொம்ப கெட்டவன், அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா கண்டிப்பா நமக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு. உடனே உடனே அவனை நல்லா பண்ணி விட்டீங்கன்னா முதல்ல உங்களை தான் சாகடிப்பான், உங்களை தான் அழிப்பான், உங்களை வெடி வெடி வச்சிடும் உங்களுக்கு உடனே. ஒரு கெட்டவனுக்கு போயிட்டு நீங்க ஹெல்ப் பண்ணா உங்களுக்கு உடனே அடி உண்டு. உதாரணமா இப்ப ராஜீவ் காந்திக்கு போய் தான் பேட்டரி வாங்கி கொடுத்துருவான். பேட்டரி அவன் தப்பு செய்யல, ஆனா வந்து அவன் அறியாம ஒரு பேட்டரி வாங்கி கொடுத்துருக்கான். பேட்டரி வாங்கிட்டு கடையில போய் பேட்டரி வாங்கி கொடுத்துருக்கான். கொடுத்தவனா அவன் 32 வருஷம் உள்ள உட்கார வச்சுட்டான். அதான் அப்ப வந்து கெட்டவனுக்கு போய் அறியாமலே தெரியாம தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம போய் ஒரு ஹெல்ப் தெரியாம பண்ணும்போது என்னாச்சு, மாட்டிக்கிட்டான். அது மாதிரி கெட்டவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணும்போது மாட்டிக்குவோம். அவ்வளவுதான். நன்மை செய்யி, நல்லவங்களுக்கு செஞ்சா புண்ணியம், கெட்டவனுக்கு செஞ்சா பாவம். நம்ம செய்யறது ஹெல்ப் தான். அதைத்தான் திருவள்ளுவரே தெளிவா சொல்லியிருக்காரு. உதவி வரைத்தன்று உதவி, உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. புரியுதுங்களா? அப்ப வந்து புரியல உங்களுக்கு அதான் உதவி செய்யறோம், நல்லவங்களுக்கு செஞ்சா நன்மை வரும், கெட்டவனுக்கு உதவி பண்ணா வரும் நமக்கு அடிதான் விழுவும். அதான் அர்த்தம். உதவி வரைத்தன்று உதவி. ஒரு உதவி செய்யறோம்னு நல்லது வரும்னு நினைச்சுக்காத. நல்லவங்களுக்கு போய் உதவி செஞ்சா நன்மை வரும், கெட்டவங்களுக்கு போய் உதவி செஞ்சா கெட்டதான் வரும், உனக்கு அடிதான் விழுவும். அதான் அர்த்தம் அந்த குறளுக்கு. திருவள்ளுவர் சுருக்கமா எல்லா குறளும் சுருக்கமா தான் போட்டிருப்பாரு, ஆனா யாருக்குமே புரியாது. நல்லவங்க மாதிரி நடிச்சு உதவி வாங்கிட்டு போயிடுறாங்களே, அது ஐயா அது நம்ம எச்சரிக்கையா விழிப்பா இருந்தா நடக்காது. நம்ம விழிப்பா இல்லைன்னா நம்மள ஏமாத்துவாங்க, விழிப்பா இருந்தா நம்மள எல்லாம் சிவன் பாத்துக்குவாரு. அதுக்கெல்லாம் பிரேயர் பண்ணிக்கணும். நம்ம சாமி எங்க கூடவே இருக்கணும்னா அவர் வருவானா, எவனும் வர மாட்டான், ஓடிடும். விடமாட்டாரு யாரையும், கெட்டவங்களே கிட்ட விடமாட்டாரு. சரி, வேற என்ன சம்பவம்? நம்ம பொருளாதாரத்தை நல்லா டெவலப் பண்ணிக்கணும்னா அது கூட இதை செஞ்சுக்கலாம் இல்லையா? எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். நல்லா யோசனை பண்ணி செய்யுங்க. உங்களுக்கு என்ன விசுவலைசேஷன் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணும் சிந்தனை பண்ணுங்க, அது மாதிரி கரெக்டா பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா, பக்கத்திலே சிவன் இருக்காரு, அவர் கேளுங்க. உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தா சரிங்க. ஏன்னா நீங்க எனக்கு போன் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. சரியா? நான் வந்து உங்களுக்கு குரு கிடையாது. சரியா? அதனால வந்து உங்களுக்கு சிவன் தான் குரு. அவரு பக்கத்திலே இருக்காரு, அவரே நீங்க கேட்கலாம். எதுவா இருந்தாலும் அவரை நீங்க கேட்கலாம். இப்ப உங்களுக்கு ஞானம் புரியல, ஒரு எதுவுமே ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது, அல்லது ஒரு காரியம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்க சந்தேகம் வந்தா உடனே பக்கத்துல சிவன் இருக்கு, ஐயா எனக்கு சொல்லுங்கன்னா தாழ்மையா கேட்டீங்கன்னா உடனே ஆன்சர் பண்ணுவாரு. உடனே உங்களுக்கு உள்ளுணர்வு மூலமா உங்களுக்கு உடனே ஆன்சர் வரும். அந்த அளவுக்கு நீங்க அவரை கவனிக்கணும், அவரை தியானிக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு அதெல்லாம் தெரியும், உங்களுக்கே தெரியும். இப்ப உதாரணமா நான் வந்து இப்போ விவசாயம் பண்றேன்னு சொன்னேன். ஐயா இந்த மாதிரி ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கு, தண்ணி ஃபுல்லா இருக்கு, காசெல்லாம் பணமெல்லாம் இருக்கு, நான் விவசாயம் பண்றேன், நெல்லு நடப்பறேன் அப்படின்னு சொல்லி இந்த புரட்டாசி மாசம் கேட்டேன். 2 நாளா வீடியோல சொல்லியிருந்தீங்க. ஆமா அது மாதிரி கேட்கும் போது ஒரு 2 நாளா பிடிவாதம் கேட்டு பார்த்தேன். அவர் உத்தரவே கொடுக்கல, வேண்டவே வேணான்ட்டாரு. அது என்ன காரணம்னு தெரியல. சரி அவர் சொல்லிட்டாருன்னு அப்படியே விட்டுட்டேன். நான் அந்த விவசாயமே சுத்தமா செய்யல, ஆனா காடெல்லாம் சும்மா தான் இருக்கு, சும்மா போட்டேன். அப்படியே நம்ம வீடியோ தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் வந்து சந்தோஷமா இருக்கேன், 100 சந்தோஷமா இருக்கேன், 100 திருப்தியா இருக்கேன், தெளிவா இருக்கேன். மக்களுக்கு அவங்க கேட்கற சந்தேகத்துக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், அதுக்கு மேல எனக்கு தெரியாது. அதான் செய்ய சொல்லாரு நான் நினைக்கிறேன். அது நல்லபடியா போயிட்டு இருக்கு, ரொம்ப ஒரு மன நிறைவா இருக்கு. அவ்வளவுதான். அந்த நீங்க சொன்ன அந்த 5 பாயிண்ட், அந்த 100% நம்பிக்கை, இன்னொன்னு சொல்றேங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கு. அது சிவனும் உங்க பக்கத்திலே இருக்கிறாரு, எல்லாமே உங்களுக்கு தேவையானது பூரா உங்க பக்கத்திலே இருக்கு. அதனாலதான் பட்டினத்து சுவாமிகள் சொல்லியிருக்காரு. பட்டினத்தார். ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, சிவமும் சிற்றம்பலமும் அருகிருக்க வெற்றம் பல தேடி விட்டோம் அப்படிங்கிறார். சிவன் பக்கத்திலே இருக்காரு, ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், அவரை மறந்துட்டு அவரை விட்டுட்டோம், அவரு எடுத்துக்கவே இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டோம், தேவையில்லாத பூரா பண்ணி 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 இந்த பணத்து பின்னாடி ஓடுறது, பணம் அலைஞ்சி மேலும் மேலும் சேர்க்கறது. பணம் நிறைய இருந்தாதான் மதிப்பாங்களா, அதுக்கு நிறைய பணத்தை சேர்க்கறது. அது தப்பா செஞ்சு என்ன பாவம், தப்பா கர்மா அதிகமாயிருச்சு, பாவ கணக்கு அதிகமாகி அப்புறம் வந்து ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு குழப்பம் ஏற்படும், துன்பம்.
அப்போ அதுக்கப்புறம் தான் சிவன்கிட்ட வருது, ஐயா என்னை காப்பாற்றும், சிவன்கிட்ட ஓடியாருது. அது வரைக்கும் சிவன் ஞாபகம் வராது. துன்பம் அதிகமாகும் போது தான் ஒன்றும் செய்ய முடியாத, ஒண்ணுமே புரியல, இதுக்கு மேல ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாதுங்கிற நிலைமை வரும்போது தான் ஸ்டக் ஆகி அப்படியே ஒன்றும் செய்ய முடியாம திணறும் போது தான் அப்புறம் சிவன் ஞாபகமும் வரும். அது வரைக்கும் அவர் ஞாபகம் வராது. வெளியில ஊர் உலகத்தை பார்த்துக்கிட்டு அவன் சம்பாதிக்கிறான், அவன் பணக்காரன் ஆயிட்டான், நானும் ஆகணும், அவன் வீடு கட்டிட்டான், அவன் கார் வாங்கிட்டான், இப்படிதான் சிந்தனை போயிட்டு இருக்கும். அது வரைக்கும் சிவன் ஞாபகம்லாம் வராது. பாவ கணக்கு சேர்ந்து அதிகமாகி திணறும் போது தான் அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது, திணறும் போது தான் சிவன் ஞாபகம் வரும். எங்கேயா இருக்கீங்க அப்படின்னு தேட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் உடனே உடனே வர மாட்டாங்க, கோயிலுக்கு போவாங்க. அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, இதை பண்ணு, அதை பண்ணு, பரிகாரம். எந்த பரிகாரமும் ஒன்றும் பண்ண முடியல, எதுவுமே செய்ய முடியாத நிலையில தான் அப்புறம் ஒரிஜினலா சிவன்கிட்ட நேரடியா வருவாங்க. ஒரு வழியே இல்லை அப்படிங்கும் போது என்னதான் பண்றதுங்கும் போது தான் ஒண்ணுமே அப்படிங்கும் போது தான் வருவாங்க. அது வரைக்கும் சிவன்கிட்ட வரவே மாட்டாங்க. வேற ஏதாவது பண்ணி சரி கட்டிப்பலாமா, பரிகாரம் பண்ணிப்பலாமான்னு தான் யோசிப்பாங்க. அதான் மக்களுடைய மனநிலை. சரிங்க ஐயா. அப்புறம் வேற என்ன? இது இந்த அஸ்வினி முத்திரை பத்தி டைரக்டா உங்க வாயால கேட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போன் பண்ணேன் ஐயா. சரி, வேற என்ன? உங்களுக்கு திருப்தி ஆயிடுச்சா? ரொம்ப ரொம்ப திருப்தி ஐயா, ரொம்ப சந்தோஷம் உங்க வாயால அதை கேட்டு. இதெல்லாம் நீங்க வாட்ஸ்அப் போட்டு விடுங்க, வாட்ஸ்அப் போட்டு விடுங்க. உங்களுக்கு உடனே இப்போ உடனே அனுப்பிடுறேன் பாருங்க. வாட்ஸ்அப் மட்டும் போட்டு விடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, தேங்க்யூ ஐயா. நீங்க வாட்ஸ்அப் போட்டு விடுங்க, இப்போ உடனே அனுப்பிச்சி விடுறேன். சரி, தேங்க்யூ. அன்புள்ள நண்பர்களே, நீங்க அஸ்வினி முத்திரை செய்ய ஆரம்பிக்கும் போது இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னன்னா, முதுகு தண்டு இருக்கு இல்லையா, முதுகு தண்டு கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய எனர்ஜி போதுமானது, அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி நமக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னு நினைங்க. அதாவது அங்கே எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அங்கே நமக்கு போதுமான பவர், எனர்ஜி இருக்குன்னு நினைக்கணும். அதே மாதிரி அங்கே சிவனே இருக்கிறாரு, உண்மையிலே இருக்காரு. அங்கே சிவனே இருக்கிறாரு, எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு நினைங்க. அதாவது நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய பவர், எனர்ஜி அங்கே இருக்குது அப்படின்னு நினச்சி சும்மா இருங்க. அப்படியே திருப்தியாக இருங்க, மனசை அப்படியே நிறுத்துங்க. ஏன்னா அங்கே அவ்வளோ எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய சக்தி, பவர் அங்கே இருக்குது. அப்படிங்கும்போது மனசு அங்கே நின்று தான் நான் நிற்கணும்ல. இதை ஞாபகம் வச்சுங்க. இப்போது முதுகுத்தண்டு கீழ்ப்பகுதியில் உங்கள் மனசை, அதாவது உங்கள் கவனத்தை அப்படியே நிறுத்தி வச்சுட்டு 100% திருப்தியாக இருந்துக்கிட்டு இந்த பயிற்சியை செய்ய ஆரம்பிங்க. அப்புறம் நண்பர்களே, ஃபஸ்ட்டு கமெண்டில் அஸ்வினி முத்திரையை பற்றி ஒரு அருமையான வீடியோ இருக்குது, அதையும் பாருங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் அஸ்வினி முத்திரையை பற்றி ஒரு அருமையான வீடியோ இருக்குது, அதையும் அவசியம் பாருங்கள். அப்புறம் நண்பர்களே, இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. இந்த அஸ்வினி முத்திரை வீடியோவை உங்களுடைய அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நண்பர்களே, ஞானத்தை, உண்மையான ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு சிவனை நினைவு செஞ்சால் மட்டும்தான், அவர் நினைக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு கர்ம வினை தீரும். அதுதான் மிகப்பெரிய புண்ணியம். அது மட்டும் இல்லை நண்பர்களே, ஒரு கஷ்டத்தில் கவலையில் இருக்கிறவங்கள சந்தோஷமாக மாற்றணும். ஒரு தோல்வி அடைகிறவங்கள வெற்றி அடைய வைக்கணும். வெற்றி அடைகிறதுக்கு ஒரு வழி சொல்லணும், ஐடியா சொல்லணும். வெற்றி அடைய வைக்கணும். அதுதான் உண்மையான ஒரு புண்ணியம், மிகப்பெரிய புண்ணியம். அன்புள்ள நண்பர்களே, அதைத்தான் நான் செய்துக்கிட்டு இருக்கேன். அதாவது சிவன் தெய்வமாகிய சிவன் என் மூலமாக செய்துக்கிட்டு இருக்கார். நான் ஒரு கருவி தான், புரிஞ்சுக்குங்க. அதனால் நண்பர்களே, இந்த அருமையான சேவை சிறப்பாக நடைபெறுவதற்காக ஏதாவது நீங்கள் காணிக்கை செலுத்த விரும்பினா செலுத்தலாம், சரிங்களா? அதுக்கு நான் ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன், திரையில் பாருங்கள். ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன், கமெண்ட் பாக்ஸில் கூட கொடுத்துருக்கேன், கமெண்டில் கூட இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இதை நீங்கள் கொடுக்கும்போது ஒரு 100 ரூபா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 ரூபா நீங்கள் கொடுக்குறீங்க, சந்தோஷமாக கொடுங்க. அதே மாதிரி எதையும் எதிர்பார்க்காம கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி நண்பர்களே, இங்கே சிவன் இருக்கிறார், சரிங்களா? நீங்கள் சிவன்கிட்ட வேண்டிக்கிட்டு, சிவன்கிட்ட உங்கள் விருப்பத்தை சொல்லி வேண்டிக்கிட்டு, அந்த விருப்பம் நிறைவேறினதுக்கு அப்புறம் கூட நீங்கள் அதை செலுத்தலாம், சரிங்களா?
தேங்க்யூ. நன்றி நண்பர்களே. இது பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் மற்றும் ஒரு அருமையான பதிவில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன்.